ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவிந்த் Redmi K60 Ultra இன்னைக்கு அஃபிஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ்லாம் பார்க்கும்போது இது இந்தியன் மார்க்கெட்டில் IQoo New 7 Proக்கு செம்ம டஃப் காம்படிஷன் கொடுக்கும் போலருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்படி வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்லாம் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே ஆஃபர்ஸை ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸை பற்றிலாம் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உடனே நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Redmi K60 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்க்கும்போது இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதுக்கு முன்னாடி லீக்ஸில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுல. ஸோ அதே மாதிரியான லுக்கில் அப்படியே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்லலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. சரி, அடுத்து ஸ்பெக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஸ்பெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான C7 OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 பீட்கான OLED பேனல். ஸோ 12 பீட் கலர் அப்படின்னும் போது இன்னும் நிறையவே கலர்ஸை நமக்கு விஷுவலாக காட்டக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இந்த டிஸ்பிளே இருக்கும். இது போக 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2600 நிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் போகும். 480 நிட்ஸ்க்கான டச் சாம்பிங் ரேட், 2880க்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர், HDR10+, HDR Vivi, Dolby Vision கம்ப்ளீட்டாக ஒரு பேக்டு டிஸ்பிளேவாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு இந்த டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இவங்களுடைய டிஸ்பிளே ஒரு வர்த்தர டிஸ்பிளேன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல இன்னொரு ஆடட் ஃபீச்சரும் இருக்குது. டிஸ்பிளேவுக்காக டெடிகேட்டடாக X7 சிப் அப்படின்ற ஒரு சிப்புமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப் கேமிங் விளையாடும் போது இதை இன்னுமே பூஸ்டப் பண்ணி இந்த டிஸ்பிளேவை நமக்கு கேமிங்க்கு ஏற்ற மாதிரி இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கேமிங் அப்படின்னும் போது அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 9200+ அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Dimensity 9200+ உடைய AnTuTu பார்க்கும்போது 1.77 மில்லியனுக்கான AnTuTu ஸ்கோர் இதில் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ பெரிய AnTuTu ரீச் பண்ணுறதுக்கு இதனுடைய அந்த X7 சிப், டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே X7 சிப் அப்படின்ற அந்த சிப்புமே ஒரு காரணம். ஏன்னா இந்த டிஸ்பிளே X7 சிப் அப்படின்றது கேமிங் விளையாடும் போது கேமிங்குடைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நமக்கு ஒரு பூஸ்டடான கேமிங் பர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் விஷுவலி நமக்கு HDRல கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி கொடுக்கும். அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த 1.5K ரெசல்யூஷன்லேயே சில கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேவுடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சூப்பரான டிஸ்பிளே சிப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே கேமிங்க்கு செம ஒர்த்தான டிஸ்பிளே அண்ட் பர்ஃபார்மன்ஸும் Dimensity 9200+ அப்படின்றது கேமிங்க்கு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் அதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. மற்றபடி இது கூட நமக்கு LPDDR5Xக்கான ரேம் டைப், UFS 4.0க்கான லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் ரேம் டைப் எல்லாமே பேக்கடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் குறையே இருக்காது. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மொபைலுடைய பேட்டரின்னு வந்தோம்னா 5000 mAhக்கான பேட்டரி தான். இதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட், வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இல்லை. ஸோ மேபி அடுத்து இப்போ வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பிராண்ட் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, நத்திங் மாதிரியான ஒரு சில பிராண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வயர்டு சார்ஜிங் 120 வாட்ஸ் இருக்குது, பட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி மட்டும்தான் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. சோனி IMX 800 சீரிஸ்க்கான இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. OISக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது இருக்குது. இது கூட சப்போர்ட்டிவ் 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமராவுமே இந்த செக்மெண்ட்டுக்கு அந்தளவுக்கு பெஸ்ட் கிடையாது. 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் வேணும்னா ஓரளவுக்கு அல்ட்ராவைட் சார்ஜ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பிரைமரி மட்டும்தான் இதில் ஓகே சூப்பரான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா வந்தோம்னா 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. சோனி IMX 586 அப்படின்ற மாதிரியான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வீடியோகிராஃபி சப்போர்ட்னு பார்க்கும்போது 8K 24 FPS இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் கேமராலாம் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 8K வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறது இந்த செக்மெண்ட்டில் உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அது நல்ல ஸ்டெபிளைஸ்டாக நல்ல கிளாரிட்டியாக கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா 8K கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறதும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இருக்காது. மற்றபடி 4K வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எடுத்துக்க முடியும். இது போக மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இருக்குது. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. 3.9 ஆடியோ கிடையாது. பட் NFC சப்போர்ட், Android 13 மாதிரியான விஷயங்களோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எக்ஸாக்ஸ் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் இந்த எல்லா ஃபீச்சரோடையும் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸிங் அதுதான் முக்கியம். ஸோ சைனா மார்க்கெட்டில் இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 12GB RAM 256GB அப்படின்ற இந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை சைனீஸ் கரன்சிக்கு 2699 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செம அக்ரெசிவான ப்ரைஸிங்னே சொல்லலாம். ஏன்னா ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க சைனாவில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் இந்த ப்ரைஸிங்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக IQoo Neo 7 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு செம்ம டஃப் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது 40,000 ரூபாய்க்குள்ளே 35,000 ரூபா 40,000 ரூபாய்க்குள்ளே தான் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய IQoo Neo 7 Proக்கு இது ஒரு செம்ம டஃப் காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா IQoo Neo 7 Proவில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியனுக்கான Antutu தான் வரும். பட் இது 1.7 மில்லியன். ஸோ அதளவுக்கு அதை விட இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது அப்படின்னும் போது டிஸ்பிளேலாம் இன்னும் நல்லா ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குலாம் ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும். மற்றபடி இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ கொண்டு வர போகிறாங்க என்ன அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த Redmi K60 Ultra சைனாவில் வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபீச்சர்ஸ் ப்ரைஸிங்கை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரணும்னு நினைக்கிறீங்களா? வந்தால் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.